நீங்க பெண் குழந்தைகளோட அம்மாவா இருக்கீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இது குழந்தைங்களோட ஃபர்டிலிட்டி ஹெல்த் பத்தின வீடியோ. முன்னாடிலாம் ஏஜ் அட்டன் பண்ற வயசு ஒரு 12ல இருந்து 14 வயசு வரைக்கும் இருந்துச்சு. ஆனா இப்போ அது படிப்படியா குறைஞ்சி குழந்தைங்க 8ல இருந்து 9 வயசுலயே ஏஜ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது ஒரு ஹார்ம்ஃபுல்லான விஷயமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனா இது நார்மலான விஷயமான்னு கேட்டா அதுவும் இல்ல. இதுக்கான காரணங்கள் பார்க்கும்போது முதல் விஷயம் சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி, அதாவது குழந்தைகள் வெயிட் அதிகமா இருக்கிறது. அடுத்து இன்க்ரீஸ் யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் அதிகமா யூஸ் பண்றதுனால அதுல இருக்க சர்டன் கெமிக்கல்ஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணுது. அடுத்து சாக்லேட்ஸ், கேக்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரி சுகரி ஃபுட்ஸ் அதிகமா எடுக்கிறதுனாலயும் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்லாம் அதிகமா எடுக்கிறதும் இதுக்கு ஒரு ரீசனா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறது, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கம்மியா இருக்கிறது அண்ட் ஸ்கிரீன் டைம் அதிகமாகிறது, சன்லைட் எக்ஸ்போஜரே இல்லாம இருக்கிறதும் இதுக்கு ஒரு ரீசன் தான். சோ உங்க குழந்தைகளுக்கு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல சொல்லிக் கொடுங்க அண்ட் இயற்கையான முறையில எப்படி வெயிட் மெயின்டைன் பண்றதுன்னு சொல்லிக் கொடுங்க. ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ண சொல்லுங்க, ஸ்கிரீன் டைம் கம்மியா வச்சுக்க சொல்லுங்க, நல்லா தூங்கி எந்திரிக்க சொல்லுங்க. ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், ஜங்க்ஸ் அதெல்லாம் சாப்பிடாம இயற்கையான உணவு முறைகள் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்க குழந்தையோட ஃபர்டிலிட்டி ஹெல்த் நல்லா இருக்கும்.